நாம் செய்யும் வேலையும் வியாபாரமும் சிறப்பாக நல்ல வழியில் நடந்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக நகர்ந்து செல்லும். வேலை இல்லை, வருமானம் இல்லை, வியாபாரத்தில் லாபம் இல்லை என்றால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை கரடு முரடாகத்தான் இருக்கும். உங்களுடைய வியாபாரம் நன்றாக நடக்க, வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட, கை நிறைய பணம் சம்பாதிக்க, பிள்ளையாரை எப்படி கும்பிடுவது, எந்த மந்திரத்தை சொல்லி கும்பிடுவது, எந்த பூவை பிள்ளையாருக்கு வைத்து வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தினமும் பிள்ளையாரை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் தடைகளோ துன்பங்களோ வரவே வராது. கெடுதல் செய்யும் கிரகங்கள் கூட பணிவோடு உங்களுக்கு நன்மை செய்ய துவங்கிவிடும். பிள்ளையார் வழிபாடு அவ்வளவு சிறப்பான எளிமையான வழிபாடு. விநாயகருக்கு தினந்தோறும் வெள்ளை நிற செம்பருத்தி பூவை தினமும் வைத்துவிட்டு உங்களுடைய வேலையை துவங்கி பாருங்கள். உங்கள் நாள் அதி அற்புதமாக இருக்கும். வியாபாரம் செய்யும் இடத்தில் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள் சேர்த்து ஒரே ஒரு வெள்ளை செம்பருத்தி பூவை மிதக்கவிட்டால் லாபம் கொட்டோ கொட்டு என்று கொட்டும். சொன்னால் நம்ப மாட்டீர்கள். இது எளிமையான தாந்திரீக பரிகாரம், ஆனால் பெரிய அளவில் நன்மை தரக்கூடியது. நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள். இந்த வெள்ளை செம்பருத்தி பூவை விநாயகருக்கு சமர்ப்பிக்கும் போது ஒரு அதிசக்தி வாய்ந்த பணவசிய மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது சகலவிதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் பெருக்கெடுக்க துவங்கும். பணத்தை வசியம் செய்யும் மந்திரம் இது. எளிமையாக மனப்பாடம் செய்து நீங்களே மனதிற்குள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் சதா காலமும் தனலட்சுமி உங்களிடம் வசியமாகி கொண்டே இருக்கும். வேலைக்கு கிளம்பும்போது விநாயகருக்கு ஒரே ஒரு வெள்ளை செம்பருத்தி பூ வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வேலையை துவக்கி பாருங்கள். வேலையில் அபரிவிதமான முன்னேற்றம் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். நிம்மதி பிறக்கும். நம்பிக்கையே வாழ்க்கை. நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.